Hi. Welcome to the squad. This is Kodaivo. And this is episode 3. I think so. Yeah, this is episode 3 of Node.js. ஓகே ஸோ போன எபிசோடில் வந்து நம்ம எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் குளோபல் ஆப்ஜெக்ட் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னென்னா மாடியூல்ஸ். எப்படி மாடியூல்ஸை நம்ம Node.jsல யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடியூல்ஸ் அப்படின்னா என்ன, இது எதுக்காக தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் modules.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்டே நம்ம பண்ணோம், அதுவே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஆங்குலரில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்காக கொஞ்சம் சிம்பிளிசிட்டிக்காக நம்ம வந்து கொஞ்சம் டிவைட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்போம், மாடியூலாக வச்சுருப்போம். இப்போ வந்து ஒரு லாகின் பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த லாகின்கான HTML பேஜ், அதுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் பேஜ், அதுக்கான CSS பேஜ்னு சொல்லிட்டு ஒரு தனியாக நீங்கள் ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்னா அதுக்குன்னு தனியாக இருக்கும், ஒரு ஹோம் பேஜ்னா அதுக்குன்னு தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடியூல்ஸாக பிரித்து தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் எப்பயும் பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கோடை வந்து மெயின்டைனபிளாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயின்டைனபிள்னா அதில் எங்கே எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அப்டேட் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு கோடோட ரீடபிலிட்டி அண்ட் மெயின்டைனபிலிட்டி அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி மாடியூல்ஸை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த modules.js அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ இந்த hello.js இருக்குல்ல, இந்த hello.js அது அப்படியே இருந்துட்டு சரி, நம்ம புதுசாக ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த புது ஃபைல் வந்து சும்மா நான் வந்து data.js அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். சரியா, data.js சும்மா ரேண்டமான ஒரு ஃபைல் தான். இந்த ஃபைலில் வந்து நம்ம ஒரு லிஸ்ட் வைக்கிறோம். ஓகே, நான் முதல்ல இதை ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இன்னும் ஆஃப் பண்ணலை. நான் முதல்ல அதை ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஃபைனலி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த names.jsல வந்து நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாமே. இப்போ நேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு, சாரி, ஃபைலோட நேம் வந்து data.js. இதில் வந்து நேம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து கோம்ஸ்ன்னு வச்சுருக்கேன், அப்புறம் சிவான்னு வச்சுருக்கேன் தம்பி பேர், அப்புறம் கோடைவோ அப்படின்னு வச்சுருக்கேன், அப்புறம் வேறு என்ன வைக்கலாம், அன்டிஃபைண்டுன்னு வச்சுருக்கேன். அன்டிஃபைன்ட் வந்து எங்களோட இன்னொரு சேனல், அதில் சும்மா இந்த டெக் ரிலேட்டடாக ஏதாச்சும் போடுவோம், டெக் அண்ட் ஏஐ. ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா போய் பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிஸ்ட்டை வந்து நான் ஒரு console.log ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இந்த console.logல நேம்ஸை டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நோட் நேம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். நோட் நேம்ஸ்னு கொடுத்தா என்ன ஆகும், ஒன்றும் வராது. ஏன்னா ஃபைலோட பேர் வந்து டேட்டா. ஸோ நேம்ஸ்ன்னு மாற்றி கொடுத்துட்டேன், நோட் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நோட் டேட்டான்னு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. கோம்ஸ், சிவா, கோடைவோ, அன்டிஃபைண்டுன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேம்ஸ் அப்படிங்கிற டேட்டா இருக்கு இல்லையா, இதை எனக்கு இந்த மாடியூல்ஸில் எனக்கு இம்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாடியூல்ஸ்க்கு டேட்டா வேணும். அந்த டேட்டா வந்து data.js அப்படிங்கிற ஃபைலில் இருக்குது, அங்கேருந்து எனக்கு இம்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா require அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த require அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து const names is equal to அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இந்த இடத்துல require அப்படின்னு போட்டுட்டு parenthesis போட்டுட்டு இங்கே வந்து நம்ம பாத் கொடுக்கணும். பாத் கொடுக்குறப்ப வந்து ரிலேட்டிவ் பாத் தான் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ ./ அப்படின்னு போட்டிங்கனாலே இங்கே டேட்டா அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு இல்லையா, டேட்டா வந்து நான் கொடுத்துட்டேன். சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம் இல்லையா, இங்கே வந்து இதில் இம்போர்ட் ஆகிருக்கிறத நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஒரு வேரியபிள் மாதிரி தானே வச்சுருக்கோம், ஒரு நார்மல் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்லாமல் ஒரு வேரியபிள் மாதிரி தானே வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து டேட்டா ரன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடியூல்ஸை ரன் பண்ணுறேன். ஓகே, மாடியூல்ஸை ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கோம்ஸ், சிவா, கோடைவோ, அன்டிஃபைண்டுங்கிற லிஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட், ஒரு எம்டி ஜேசன் ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட், ஒரு எம்டி ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த names.console கமெண்ட் பண்ணிடுறேன். சரியா, இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். அகைன் இதை நான் ரன் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து ஒரு இது பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம ரன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா modules.js அப்படிங்கிற ஃபைலை தான் நம்ம ரன் பண்ணுறோம். இதில் இப்போ console.log ஸ்டேட்மெண்ட்ஸே கிடையாது. ஓகேவா? இதில் நோ console.log ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்ததையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டோம். இதை ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவில் வச்சிருந்தோம் இல்லையா நேம்ஸ்ன்னு ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட் அப்படியே பிரிண்ட் ஆகுது. இது எதனால நடக்குதுன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல ரெக்வயர்னு யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணுறோம்ல, டேட்டாவில் இருக்கிறத இம்போர்ட் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி நீங்கள் பண்ண உடனே என்ன பண்ணுன்னா இட் ரன்ஸ் த ஃபைல். இங்கே என்ன ஃபைல் கொடுத்துருக்கோம், டேட்டான்னு கொடுத்துருக்கோமா, அந்த data.js ஃபைலை ரன் பண்ணிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன இங்கே வச்சுருந்தாலும் அது அப்படியே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ நான் வந்து console.logல இங்கே வேற ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், subscribe to code.io அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம திரும்ப இதை ரன் பண்ணுவோம். நான் வந்து மாடியூல்ஸ் ஃபைலை தான் ரன் பண்ணுறேன், டேட்டாவை தொடவே இல்லை. பாருங்க subscribe to code.ioங்கிறது சேர்த்து பிரிண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெக்வயர்னு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இந்த data.jsல என்னெல்லாம் கோடு வச்சிருக்கீங்களோ எல்லா லைன்ஸுமே வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ இங்கே இருக்கிற இந்த நேம்ஸு subscribe to code.io இந்த மாதிரி இங்கே டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே வந்து data.jsல இருந்து டிஸ்பிளே ஆகிற டீட்டெயில்ஸ் தானே தவிர இந்த module.jsல நம்ம ஒரு console.log போட்டோம் இல்லையா, அதுல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஓகேவா? இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த நேம்ஸு அதுக்கப்புறம் subscribe to code.io அப்படிங்கிற இருக்கிற console.log வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மாடியூல்ஸை திரும்ப நான் ரன் பண்ணுறேன். இப்போ திரும்ப மாடியூல்ஸ் ரன் பண்ணால் இங்கே எனக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்க, கர்லி பிரேஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு எம்டி ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ இந்த நேம்ஸுங்கிறது ஒரு எம்டி ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக தான் வந்திருக்கு. அப்போ இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், சம்திங் நடக்குது, ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங். பட் அந்த டேட்டாவை இங்கே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியல, அந்த நேம்ஸை இங்கே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியல. இது எதனால அப்படின்னா இந்த டேட்டாவில் வந்து நம்ம எதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். இப்போ நேம்ஸ் அப்படிங்கிறத எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், லைக் ஒரு மாடியூல்ஸாக எனக்கு இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாதான் அந்த பர்டிகுலர் டேட்டாவை அதை எக்ஸ்போர்ட் பண்ணும். அப்போ தான் நம்மளால இன்னொருத்துலேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா மாடியூல் டாட், இது தானா இது சேஞ்ச் பண்ணுது, மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ நான் இதே ஃபைலை திரும்ப ரன் பண்ணுறேன், மாடியூல்ஸ் ஃபைலே தான் திரும்ப நான் ரன் பண்ணியிருக்கேன். நேம்ஸை பிரிண்ட் பண்ணோன்னா அதில் வந்து இந்த லிஸ்ட் அப்படியே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிற ஃபைலில் இருக்கிற ஒரு வேரியபிளோ ஒரு லிஸ்ட்டோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு வேற ஒரு ஃபைலில் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா, இப்போ இந்த மாடியூல்ஸ் ஃபைலில் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெக்வயர்னு போட்டு இம்போர்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, நம்ம இங்கேருந்து அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்கணும். திஸ் இஸ் சிமிலர் டு வாட் வி ஹவ் ஆல்ரெடி சீன் இன் ரியாக்ட்லேயும் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஒரு காம்பனண்ட்டையும், அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே வந்து நீங்கள் எதை உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்தாதான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்வயரில் போட்டு இம்போர்ட் பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து வேரியபிள்ஸ் மட்டும்தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதில் வந்து நான் டேரெக்டாக ஒரு வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட்டை கூட கொடுக்கலாம். இப்போ நான் திரும்ப மாடியூல்ஸை ரன் பண்ணுறேன், கோம்ஸ்னு வருது பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்து இதில் இதுதான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஒரு இன்டீஜர் கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம், தட் இஸ் அப் டு யூ. இன்னொன்று நோட் பண்ணியிருந்தீங்கன்னா மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ப்ளூரலில் சொல்கிறோம். பட் இங்கே நம்ம வந்து ஒரு விஷயத்தை மட்டும் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ மல்டிபிள் விஷயம் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு. மல்டிபிள் வேரியபிள்ஸ் ஆர் மல்டிபிள் டேட்டாவும் நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்னொரு டேட்டா கிரியேட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து 24, ஆக்சுவலி ஐ நோ லாங்கர் பி 24 ஒய், மனசு கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இவன் வந்து 21, அதுக்கப்புறம் கோடைவோ வந்து 4, அன்டிஃபைன்ட் வந்து 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட ஏஜஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட்டும் இருக்குது, 2 லிஸ்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன், நேம்ஸ் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நேம்ஸ் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப அப்படி டேரெக்டாக நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருந்துச்சு. ஓகே, அண்ட் ஆக்சுவலி இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, நான் முதல்ல அதை சொல்லிட்டு வரேன். என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் நேம்ஸ்க்கு பதிலாக இப்போ வந்து வேற ஏதோ ஒன்று
இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இம்போர்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் இம்போர்ட்ஸை பிரிண்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நம்ம என்ன வேல்யூ வச்சுருக்கோமோ அதை யூஸ் பண்ணி தான் இங்கே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோமே தவிர, இங்கேயும் நேம்ஸ்னு வச்சதுனால இங்கே குழம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம console.log யூஸ் பண்ணுறப்ப எந்த பேரில் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அதை தான் வந்து இது பண்ணுறோம். அண்ட் அதில் வந்து அங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது அப்படியே இங்கே வருது. இப்போ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இங்கேருந்து நீங்கள் அதை கால் பண்ணுறப்போ ஒரு வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுப்பீங்க. அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சிமிலரான திங் தான். ஏன்னா எக்ஸாக்டாக இங்கே அதை தான் நடக்குது. ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். இதில் வந்து இந்த எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அது ரிட்டர்ன் ஆகுறது இந்த இம்போர்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆக போகுது. அதை நம்ம இங்கே console.log வந்து போட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபைன். இப்போ வந்து மல்டிபிள் இதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நேம்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ மல்டிபிள் டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இதுக்கு அகைன் நம்ம ஆல்ரெடி ஒரு க்ளூ பார்த்துருப்போம். மேலே போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா பிரிண்ட் பண்ணுறப்ப அது வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுச்சு. ஸோ தேட் இஸ் யுவர் க்ளூ. நம்ம வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி இதை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ கர்லி பிரேஸ் போட்டுட்டு இப்போ வந்து நேம் அப்படின்னு போட்டு கோலன் போட்டு இதுக்கு வந்து நேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரி ஏஜ் அப்படின்னு போட்டு கோலன் போட்டு ஏஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பேசிக்லி இது ஒரு இது வந்து ப்ராப்பர்ட்டியோட நேமு, அதுக்கு கொடுக்குற வேல்யூ, இங்கே ப்ராப்பர்ட்டியோட நேமு, அதுக்கு கொடுக்குற வேல்யூ, அந்த மாதிரி ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி நான் வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நேமில் நம்ம இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஏஜ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நேமில் இந்த லிஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சரியா? அண்ட் மாடியூல்ஸில் வந்து அது ஆல்ரெடி பிரிண்ட் ஆகுறது அதே மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ்லாம் நம்ம அதே இதுதான் வச்சுருக்கோம். மாடியூல்ஸில் எந்த சேஞ்சுமே பண்ணல. இம்போர்ட்ஸை அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம் அந்த வேரியபிளை. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஓகே, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி வந்திருக்கு. அதில் நேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நேமில் யூ ஹாவ் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ஏஜ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நேமில் யூ ஹாவ் ஏஜஸில் இருக்கிற வேல்யூ எல்லாமே. சரியா? இப்போ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம வேற மாதிரியும் கொடுக்கலாம். விச் இஸ் இந்த நேம் அப்படிங்கிறத இக்னோர் பண்ணிடலாம், இந்த ஏஜ் அப்படிங்கிறத இக்னோர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கர்லி பிரேஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும். பிகாஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ மட்டும் தான் போகும். மல்டிபிள் வேல்யூஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னாலே கர்லி பிரேஸ் போட்டு தான் ஆகணும். பட் அதுக்கு ஒரு ஃபீல்டு நேம் வந்து கொடுக்காம டைரெக்டாக வேல்யூஸை மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். டைரெக்டாக வேல்யூஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, நான் அகைன் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே புரியும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. வேல்யூஸ் மட்டும் கொடுத்து இது பண்ணுறப்ப நேம்ஸ் அப்படின்னு சொல்லி வருது பாருங்க. இங்க நம்ம எந்த பேர்ல இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ, இங்க இருக்கிற வேரியபிள் நேம் என்னவோ இருக்குதோ அதே பேர்ல நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ல வந்துடும். ஓகேவா? ஸோ நேம்ஸ் அப்படிங்கிற பேர்ல இதுவும், ஏஜஸ் அப்படிங்கிற பேர்ல இதுவும் வந்திருக்கு. ஸோ பேசிக்லி நீங்களா ஒரு ஃபீல்டு நேம் கொடுக்குறீங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு போட்டுட்டு இந்த அரே லிஸ்ட் அப்படிங்கிறது வருது. சப்போஸ் நான் எதுவுமே கொடுக்காம சும்மா வேல்யூ மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபீல்டு நேமை வந்து இக்னோர் பண்ணிட்டு வேல்யூ மட்டும் நான் கொடுக்குறேங்கிற பட்சத்தில் இங்கே எந்த நேமில் இருந்துச்சோ அதே நேமில் எனக்கு இங்கே அவுட்புட் வருது. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து பாஸ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து பேர் கொடுக்கணுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. பட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த நேமில் வரும். இல்லை அப்படின்னா இங்கே எந்த நேம் இருக்கோ அதே நேமில் அப்படியே வந்துட போகுது. சரியா? ஃபைன். இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த இம்போர்ட்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் இது வந்து ஒரு டோட்டல் ஆப்ஜெக்டாக வருது. இதுல இருந்து எனக்கு நேம் மட்டும் வேணும் அப்படின்னா நேம்ஸ்ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நேம்ஸ்னு கொடுத்தேன்னா எனக்கு நேம்ஸ் மட்டும் வரப்போகுது. சப்போஸ் எனக்கு இதுல இருந்து ஏஜஸ் மட்டும் வேணும் அப்படின்னா டாட் ஏஜஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அதுல இருந்து ஏஜஸ் மட்டும் வரப்போகுது. பட் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்க எந்த பேர்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் வந்து இங்க இடத்துல ஸ்டூடெண்ட் நேம்ஸ் ஷார்ட்டா எஸ் நேம்ஸ் அப்படிங்கிற பேர்ல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நான் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா வராது, அன்டிஃபைன்டுன்னு வருது பாருங்க. ஏன்னா இந்த இம்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல நேம்ஸ் அப்படிங்கிற பேர்ல எதுவுமே இல்லை. ஏன்னா இங்க எந்த நேம்ல கொடுத்துருக்கோம்? எஸ் நேம்ஸ் அப்படிங்கிற நேம்ல கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இம்போர்ட் டாட் எஸ் நேம்ஸ்னு கொடுத்தாதான் எனக்கு
எரர் இல்லாமல் வரும். சரியா? ஸோ நீங்கள் இங்கே எந்த பேரில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அந்த ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணுறப்ப பார்த்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் இது மட்டும் வேணும்னா இந்த மாதிரி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இங்க இம்போர்ட் பண்றப்பையும் இந்த மாதிரி மொத்தமா இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளால ஒரு ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணி தேவையானதை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டேட்டால இருக்கிற எல்லாமே வந்து இங்க டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஸோ பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். பட் எனக்கு மாடியூல்ஸ்ல எனக்கு தேவையானதை மட்டும் தான் நான் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி மொத்தமா பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக கர்லி பிரேஸ் போட்டுட்டு நேம்ஸ் மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கான்ஸ்ட் அந்த கர்லி பிரேஸ் போட்டுட்டு நேம்ஸ் மட்டும் கொடுக்குறேன்னா நேம்ஸ் மட்டும் இம்போர்ட் ஆகும், ஏஜஸ் இம்போர்ட்டே ஆகாது. அண்ட் இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்றப்ப ஒரு ஆப்ஜெக்ட் இம்போர்ட்ஸுங்கிற ஆப்ஜெக்ட்ல வாங்கிட்டு டாட்னு போட்டெல்லாம் பிரிண்ட் பண்ண வேண்டாம். டைரக்டா நம்ம நேம்ஸே வந்து பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகே, அதே மாதிரி இதுலேயுமே மல்டிபிள் இது இம்போர்ட் பண்ணா ஏஜஸ்ன்னு இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஏஜஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி எனக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இது நம்ம ஆக்சுவலி முன்னாடியே நம்ம ரியாக்ட்ல படிக்கிறப்ப இந்த மாதிரி படிச்சிருப்போம். இம்போர்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி படிச்சிருப்போம். இப்போ நேவிகேட்டு ரவுட்டர் எல்லாமே இம்போர்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கர்லி பிரேஸ்க்குள்ள மல்டிபிள் இது போட்டு வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். திஸ் சம்திங் தட் வி காமன்லி யூஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். அதை வந்து இங்கே மாடியூல்ஸ்லையுமே வந்து நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து எந்த நேம்னு கொடுக்காம டிஃபால்ட்டாக ஃபீல்டு நேம் கொடுக்காம டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் வேல்யூஸை மட்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆயிருக்கோ அப்படியே வரப்போகுது. இங்கே வந்து ஒரு வேரியபிள் வச்சு அந்த வேரியபிள் பேரில் நம்ம இம்போர்ட் பண்ணாமல் டைரெக்டாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறப்ப அதே பேரில் அப்படியே இங்கேயும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை இன்னொரு ஆப்ஜெக்ட் வருது, அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற பஞ்சாயத்தே கிடையாது. இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், தட் இஸ் அப் டு யூ. அது ஆனால் என்ன இம்போர்ட் ஆகுறப்ப அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் வேணும்னே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம், அல்லது சும்மாவே வந்து நான் ஒரு இது கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த யூசர் நேம் என்ன பண்ணுது அப்படின்னா நேம்ஸில் இருக்கிற ஒரு நேமையும் ஏஜஸில் இருக்கிற வேல்யூவையும் அப்பெண்ட் பண்ணி சேர்த்து ஒரு புது யூசர் நேம்னு ஒன்று கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு கோட் கூட நான் இங்கே எழுதலாம். அதுவுமே வந்து டேட்டாவில் தானாக ஸ்டோர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. பட் நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ பேசிக்லி நீங்கள் இந்த டேட்டா அப்படிங்கிறதுல என்னெல்லாம் எழுதுறீங்களோ எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா? பட் என்னெல்லாம் எக்ஸ்போர்ட்ல கொடுக்குறோமோ அது மட்டும் தான் இந்த மாடியூல்ஸ்க்கு ஆக்சஸ் கிடைக்கும். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த ஸ்டெப் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது தெரிஞ்சாதான் உங்களால் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். எதுக்காக இது பண்றோம் அப்படிங்கிறது அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மாடியூல்ஸ். எப்படி இன்னொரு ஃபைலில் இருக்கிற டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறது, இன்னொரு ஃபைலில் இருக்கிறத எப்படி இந்த நம்ம கரண்ட் ஃபைலில் இருக்கிற டேட்டா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து மாடியூல்ஸ் ஐடியா தான் வருது. அண்ட் இந்த ரெக்வயர் யூஸ் பண்ணுறதும் எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாடியூல்ஸ் வந்து நம்மளே கிரியேட் பண்ணுறோம். இப்போ இது மட்டும் இல்லாமல் Node.jsல டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் மாடியூல்ஸ் இருக்குது. நான் Node.js ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அந்த V8 இன்ஜின் எடுத்து அதில் Node.jsக்காகவும் கூட கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆட் பண்ண பல விஷயங்கள்ல ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த OS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கு. ஸோ இப்போ நான் அந்த மாடியூல்ஸ் ஃபைலில் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த டிஃபால்ட்டாக இருக்கிற OS அப்படிங்கிற மாடியூல், அதாவது Node.jsல இருக்க OS மாடியூலை வந்து நான் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து நான் கான்ஸ்ட் OS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து ரெக்வயர்னு போட்டுட்டு OSக்கு வந்து நீங்கள் டைரக்டரி எதுவும் கொடுக்க வேணாம், பிகாஸ் Node.js டிஃபால்ட்டாகவே எடுத்துகிட்டு வந்துக்கும். ஜஸ்ட் கோட்ஸ்குள்ளே நீங்கள் கொடுத்தாலே போதும். ஸோ இதை வந்து நான் console.log கொடுக்குறேன். console.logல கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வருது. ஓகே, ஸோ பேசிக்லி இது எல்லாமே அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற அது ஒரு ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணுது. எப்படி நம்ம இந்த இடத்துல டேட்டாவில் ஒரு ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த OS அப்படிங்கிற மாடியூலும் ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்கு உங்கள் சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்லாம் கிடையாது. Node.js தான் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்படி பண்றப்ப இட்ஸ் ஒன் ஆஃப் த மாடியூல்ஸ் தட் டஸ் திஸ் இஸ் த OS மாடியூல். ஸோ இப்போ இந்த OSல வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதில் இப்போ எப்படி நம்ம வந்து டேட்டாவில் வந்து நிறைய இதை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த OSல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பாப்புலரான ஃபங்க்ஷன் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த OS.homedir இருக்கு. அகைன் நான் சொல்றப்ப நல்லா நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும், இது வந்து ஒரு
ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம அதில் வந்து ஆக்சஸ் பண்ண மாதிரி சும்மா இப்படி ஆக்சஸ் பண்ணிக்கூடாது, பிகாஸ் திஸ் இஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இது ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் டைரக்டரி என்ன அப்படின்னு சொல்லிடும். சி யூசர்ஸ் கோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறோம், அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லலாம் வந்து இந்த ஹோம் டைரக்டரிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நம்ம ஐடிகே கிரியேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த ஓஎஸ் வந்து ஹோம் டைரக்டரி அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இது கரண்ட் ஓஎஸோட பேர் என்ன, இந்த மாதிரியான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா இதை அப்படி கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது என்னென்ன ஃபங்க்ஷன் என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேவைப்படுறப்ப நானே வந்து சொல்கிறேன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டான மாடியூல்ஸும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே வந்து லைக் Node.jsல பில்ட்னா இருக்கும். we can use that as well. ஸோ இந்த வீடியோவில் நடத்துனதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி உங்களுக்கு மாடியூல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியணும். ரெக்வயர் வந்து எப்படி இருக்குன்னு தெரியணும். ரெக்வயர் யூஸ் பண்ணி எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அண்ட் இந்த எக்ஸ்போர்ட்டில் நான் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் there is a code word for this video which is rubber band. ரப்பர் பேண்ட் இமோஜி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.